வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்ஜெட்டில் தமிழ்நாடு ரயில்வே பணிகளுக்கு 6626 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். எழும்பூர் உள்ளிட்ட 77 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. பாம்பன் பாலத்தின் பணிகள் அனைத்து முடிவடைந்துள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். திறக்கப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் பேட்டி. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி திடீர் டெல்லி பயணம். 3 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளதாக தகவல். வாரத்தின் தொடக்க நாளான இன்று பங்குச்சந்தை குறியீட்டெண்கள் சென்செக்ஸ், நிப்டி சரிவுடன் நிறைவு. முதலீட்டாளர்களுக்கு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என தகவல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவில் சரிவு. டிரம்பின் புதிய வரி விதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் சரிவு என பொருளாதார வல்லுநர்கள் தகவல். இஸ்ரோவின் 100வது ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட செயற்கைக்கோளில் கோளாறு. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ விளக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பிப்ரவரி 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. நாம் மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம் என தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலையுடன் நிறைவடைந்தது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. அரசியல் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரை. தமிழ்நாட்டில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி மத்திய அரசு எதுவும் சொல்லவில்லை. மத்திய பட்ஜெட்டில் திருக்குறளை தவிர தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை எனவும் கனிமொழி விளாசல். CAA பொது சிவில் சட்டம் உள்ளிட்டவை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக MP கனிமொழி குற்றச்சாட்டு. ஆளுநர் தொடர்பான கருத்துக்களை மக்களவையில் முன்வைக்க திமுக MP கனிமொழிக்கு அனுமதி மறுப்பு. ஆளுநர் தொடர்பான கருத்துகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளி. வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க எந்த தீர்வும் குடியரசுத் தலைவர் உரையில் இல்லை. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியாவில் சமூக பதற்றம் அதிகரித்து வருவதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. நாட்டில் உற்பத்தியை சரி செய்வதில் தோல்வி அடைந்துவிட்டோம் எனவும் விமர்சனம்.
கும்பமேளாவில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தொடர் முழக்கம். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். சிப்காட் பகுதியைச் சேர்ந்த ஹரி என்ற இளைஞரை சுட்டுப் பிடித்தது போலீஸ். தன்னை கொலை செய்யவே தனது அலுவலகத்தில் தீ விபத்து நடத்தப்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் அளித்த விவகாரம். தீ விபத்தில் சதித்திட்டம் இல்லை என டிஜிபி அலுவலகம் விளக்கம். ஏடிஜிபி கல்பனா நாயக் கூறியது போல் பணி நியமனங்களில் குளறுபடி இல்லை என தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் விளக்கம். பட்டியலில் நிகழ்ந்த சில தவறுகள் நீதிமன்ற உத்தரவுக்கு பின் சரி செய்யப்பட்டதாக அறிக்கை. ஜகவர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு சிபிசிஐடி காவல். 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க புதுக்கோட்டை நீதிமன்றம் அனுமதி. சென்னை கூடுவாஞ்சேரி அருகே சிக்னலில் நின்று கொண்டிருந்த தம்பதி மீது லாரி மோதிய விபத்தில் கணவன் கண்முன்னே பலியான மனைவி. கோர விபத்து தொடர்பாக நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. ராமநாதபுரத்தில் இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து. வாகன ஓட்டி நூலிழையில் உயிர் தப்பியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை போரூரில் உள்ள பிரபல சூப்பர் மார்க்கெட்டின் 3வது மாடியில் பயங்கர தீ விபத்து. பொதுமக்கள் ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை. கருணாநிதி நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி. அமைதி பேரணியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர்பாபு, எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. இசிஆர் வழக்கில் திமுக அரசின் அழுத்தம் காரணமாக போலீசார் தவறான தகவல்களை முன்வைப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார். இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதற்காக திரைப்பட வசனம் எழுதப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். நாடே சிரிக்குது. அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமையோ, அதே போல் இசிஆரில் நடந்த அதை ஒரு வண்டி சேஸ் பண்ணி ஒரு பெண்கள் எல்லாம் அச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு கேட்கல. சரி, கதவு திறந்துருந்தால் என்ன ஆயிருக்கும் அந்த நிலைமை. சரி, ஒரு காவல்துறை பார்த்தீங்கன்னா
முன்னாடி ஒரு தமிழக ஆளுநர் RN ரவியை திரும்பப் பெற உத்தரவிட முடியாது. ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிட மருத்துவ மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி. 48,95 லட்சம் நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்வதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கடலூர் விருதாசலத்தில் விசிகாவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. வேங்கை வயல் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி விசிகாவினர் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்ற நிலையில் கைது. LGBT சமூகத்தினருக்கான வரைவு கொள்கையையும் மருவிய பாலினத்தவர்களுக்கான வரைவு கொள்கையையும் பிப்ரவரி 17ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான மறு ஆய்வு வழக்கு இறுதி விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். நாமக்கல்லில் நிலத்தடி குடிநீர் தொட்டியில் விழுந்து 11 மாத குழந்தை மற்றும் 3 வயது குழந்தை உயிரிழப்பு. குழந்தைகளை காப்பாற்ற முயற்சித்த தாயும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மலை மீது ஏற முடியாமல் திணறிய அரசு பேருந்து. பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வைத்து அழைத்து சென்ற காட்சி வைரல். அவன் கையை பிடிச்சுக்கிற மாட்டேன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பேருந்து நடத்துனரை மதுபோதையில் கத்தரிக்கோலால் குத்திய 17 வயது சிறுவன் கைது. தப்பியோட முயன்ற சிறுவனை போலீசார் கைது செய்து விசாரணை. கச்சத்தீவு அருகே கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 10 பேரில் 9 பேர் விடுதலை. விசைப்படகு ஓட்டுநருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மணிப்பூர் கலவரத்தில் மாநில முதல்வர் பைரன் சிங்கிற்கு தொடர்பு இருப்பதாக வெளியான ஆடியோ பதிவுகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மத்திய தடயவியல் ஆய்வகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் கிராமத்தில் நுழைந்து அட்டகாசம் செய்த யானை. ஜேசிபி மூலம் விரட்டியதால் ஆக்ரோஷம். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளை வேட்டையாட பதுங்கி வரும் புலி. சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி.
இளையராஜா ஸ்டுடியோவில் ஓ பட்டர்ஃப்ளை, பூவை செம்பூவை பாடல்களுக்கு நடனமாடிய ரஷ்ய கலைஞர்கள். நடனம் நளினமாக, உணர்வுபூர்வமானதாக, இதயத்தை தொடுவதாக இருந்ததாக இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. விடாமுயற்சி படத்தின் பிடிஎஸ் வீடியோவை வெளியிட்டது படக்குழு. நடிகர் அஜித், ஆரவ் விபத்தில் சிக்கிய காட்சிகளுடன் வெளியான வீடியோவுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் தனது 50வது படத்தை தானே தயாரிக்கிறார் நடிகர் சிம்பு. பிறந்த நாளை ஒட்டி அட்மன் சினி ஆர்ட்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக நிறுவனம் தொடங்கியுள்ளதாக அறிவிப்பு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சிம்புவின் 51வது படம் காட் ஆஃப் லவ். அஜித் படத்தின் பாடல் வரியை பதிவிட்டு சிம்பு எக்ஸ் தளத்தில் பதிவு. அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்த பாடகி சந்திரிகா டாண்டனுக்கு கிராமிய விருது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற 67வது கிராமி விருது விழாவில் விருது வழங்கி கௌரவம்.